நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். பிரிஹாத்தின் பங்கு பத்திரங்கள் விற்பனை நாட்டின் பொருளாதாரத்தை மீச்சுர செய்யும் அரசாங்கத்திற்கு மக்களின் ஆதரவை புலப்படுத்துகிறது. கட்டுமான தளங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை மேலும் கடுமையாக்க உத்தரவு. பஞ்சானா பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கும் பிரிஹாத்தின் பங்கு பத்திரங்கள் எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக 66 கோடியே 60 லட்சம் ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. 50 கோடி ரிங்கிட் மதிப்பிலான பங்கு பத்திரங்களை மட்டுமே விற்க தொடக்கத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அந்த பங்கு பத்திரங்களுக்கு மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அதனால் கூடுதலான 16 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பிரிஹாத்தின் பங்கு பத்திரங்களை வெளியிட அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் சொன்னார். ஈராண்டு காலகட்டத்தை உட்படுத்திய அந்த கூடுதல் பங்கு பத்திரங்கள் இம்மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்படும். கோவிட்-19 தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மீச்சுர செய்யும் நடவடிக்கையில் மக்களும் பங்கு பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த மாதம் அரசாங்கம் அந்த பங்கு பத்திரங்களை வெளியிட்டது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரையில் மலேசியர்கள் பிரிஹாத்தின் பங்கு பத்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த பங்கு பத்திரங்களை விற்பதன் வாயிலாக கிடைக்கப்பெறும் நிதி கோவிட்-19 உதவி நிதி திட்டத்திடம் வழங்கப்படும். கட்டுமான தளங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை மேலும் கடுமையாக்குமாறு கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் சம்பந்தப்பட்ட இதர தரப்பினரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அனைத்து தரப்பினரின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அந்நடவடிக்கை அவசியம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா தமது ட்விட்டர் சமூக அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். நடப்பில் உள்ள விதிமுறைகளை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மறு ஆய்வு செய்யும். விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத தரப்புக்கு எதிராக அபராதம் அல்லது தண்டனையை விதிப்பதும் அந்த ஆய்வில் அடங்கும் என தான் ஸ்ரீ அன்வார் மூசா சொன்னார். தலைநகர் சுங்கை பசி உலுக்லாங் அடுக்கு நெடுஞ்சாலை கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். தலைநகர் சுங்கைபசி உலுக்லாங் அடுக்கு நெடுஞ்சாலையில் சுவர் எழுப்பும் பணிகளை உடனடியாக நிறுத்தும்படி வேலையிட பாதுகாப்பு சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று அப்பகுதியில் கான்கிரீட்டின் பாகம் விழுந்து கார் ஒன்று நொறுங்கிய சம்பவத்தை அடுத்து அந்த உத்தரவு வெளியிடப்பட்டது. இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் விசாரணைக்காக பணிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக மனிதவள துணை அமைச்சர் அவ்வாங் ஹஷீம் தெரிவித்தார். கட்டுமான தளத்தில் 1994ஆம் ஆண்டு வேலையிட பாதுகாப்பு சுகாதார சட்டத்தின் கீழ் விதிமுறை மீறல்கள் நிகழ்ந்துள்ளதா என்பது கண்டறியப்படும். வேலையிட பாதுகாப்பை உறுதி செய்யும் அதேவேளை பொதுமக்களின் பாதுகாப்பையும் முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும். வேலையிடத்தில் ஆபத்தின் சாத்தியம், அதனை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை ஆகியவற்றை முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும். வடிவமைப்பாளர், குத்தகையாளர் என கட்டுமான திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் வேலையிட பாதுகாப்பை உறுதி செய்யும் தத்தம் கடப்பாட்டை கொண்டிருக்கின்றனர் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்று மாலை 5:45 வாக்கில் TBS பேருந்து முனைய அருகில் MRR 2 நெடுஞ்சாலையில் பெண்மணி ஓட்டிச் சென்ற புரோட்டோன் காரின் மீது 1 மீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட கான்கிரீட் பாகம் விழுந்தது. அந்த விபத்தில் 25 வயது மதிக்கத்தக்க காரோட்டி இடது கையில் காயத்துடன் நல்வினை பயனாக உயிர் தப்பினார். தங்கும் விடுதி துறையையும் Airbnb தங்குமிட சேவையை வழங்கும் துறையையும் உட்படுத்திய விதிமுறைகள், உரிமம், வரி போன்ற சில விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளுக்கு இவ்வாண்டு இறுதிக்குள் தீர்வு காணப்படும். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் அதனை தெரிவித்தார்.
அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. அதோடு இரு தரப்புக்கும் நன்மை அளிக்கும் வகையிலான அணுகுமுறையையும் ஆராய வேண்டியுள்ளதாக ஜுரைடா கமருடின் சொன்னார். மலாக்கா டுரியான் தூங்கால் தமான் மூராய் ஜயாவில் சமூக மையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட தங்கும் விடுதி துறையும் ஏர்பிஎன்பி தங்குமிட சேவையை வழங்கும் துறையையும் உட்படுத்திய சில விவகாரங்களை அரசாங்கம் ஒருங்கிணைக்கும் என கடந்த வாரம் பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முஹம்மட் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புறநகர் பகுதிகளில் இணைய சேவை தரத்தை மேம்படுத்துவது குறித்து புறநகர் மேம்பாட்டு அமைச்சு தொடர்பு பல்லூடக ஆணையத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நிதி அமைச்சிடமிருந்து நிதி ஒதுக்கீட்டை பெறுவது குறித்தும் ஆராயப்படுகிறது. இணைய வசதியின்மையால் புறநகர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் இணையத்தில் தங்கள் பொருட்களை விளம்பரப்படுத்துவதில் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முஹம்மட் தெரிவித்தார். அதனால் அப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என புறநகர் பகுதியைச் சேர்ந்த சிறு நடுத்தர தொழில் முனைவர்களிடமிருந்து அதிகமான புகார்கள் பெறப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புறநகர் பகுதியில் உள்ள சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த புறநகர் மேம்பாட்டு அமைச்சு தொடர்ந்து உதவும். அதற்காக விரைவில் அமைச்சு அறிமுகப்படுத்தவிருக்கும் டெசாமால் இணைய வர்த்தக தளத்தை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் கேட்டுக்கொண்டார். டெசாமால் இதர இணைய வர்த்தக தளங்களான பிரஸ்தோ மால், லசாடா, ஷாப்பி, ஈபே ஆகியவற்றுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும். முன்னதாக லிபிஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் பஹாங்குவல லிபிஸ் உள்ள சிறார் சமூக நல மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மர பிரிஹாத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். டெலிகாம் மலேசியா நிறுவனத்தின் 500 Mbps இணைய சேவை திட்டத்திற்கான வேகத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதனை அந்நிறுவனம் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்தது. தரவுகளையும் படங்களையும் பதிவேற்றம் செய்ய இதற்கு முன் கூறப்பட்டதை போல 200 Mbps வேகம் கொண்ட இணைய சேவை வழங்கப்படவில்லை. மாறாக 500 Mbps இணைய சேவை திட்டத்திற்கான வேகம் 100 Mbps என்பதை அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியது. இணைய அகப்பக்கத்தில் அது தொடர்பில் தவறான விவரம் இடம்பெற்றிருந்தது. தற்போது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அது தெரிவித்தது. எனினும் அதன் வாடிக்கையாளர்கள் சோதனை அடிப்படையில் 30 நாட்களுக்கு அச்சேவையை பயன்படுத்தலாம். மன நிறைவு அளிக்காத பட்சத்தில் அபராதம் எதுவும் செலுத்தாமல் இணைய சேவைக்கான ஒப்பந்தத்தையும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளலாம் எனவும் டெலிகாம் மலேசியா நிறுவனம் கூறியது. ஸ்லாங்கூர், கில்லான், சபா பர்னாம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள சில இடங்கள் கடல் நீர் பெருக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கப்பார் தோமுடா கிராமத்தில் 5.5 மீட்டர் வரையில் கடல் நீர் பெருக்கம் உயர்ந்தது. எனினும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாததால் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை மணி 7 தொடங்கி தோமுடா கிராமத்தில் உள்ள சில தாழ்வான பகுதிகளில் நீரின் அளவு அதிகரித்தது ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. 30 நிமிடத்தில் அக்கிராமத்தில் உள்ள மீனவர் படகுத்துறை முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ள நீரின் அளவு நீரை தேக்கி வைக்க பயன்படுத்தப்படும் தேக்கங்களில் இருந்து வழிந்தோடுவதை காண முடிந்தது. பலத்த காற்று வீசுவதால் நீர் தொடர்ந்து பெருக்கெடுக்கலாம் என பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர். வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு மீறி நீர் மட்டம் உயர்ந்ததால் பொதுமக்கள் பயன்படுத்தும் சில சிறிய பாதைகள் பாதிக்கப்பட்டன. அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க சம்பந்தப்பட்ட பகுதியில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காப்பார் மாவட்ட தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் யாஸ்லி யஹ்யா தெரிவித்தார். அதனால் அலையின் சீற்றம் குறையும் வரையில் கடல் அல்லது கடற்கரை சார்ந்த நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவம்பர் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் இந்த நீர் பெருக்கத்தால் ஸ்லாங்கூரில் உள்ள 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படக்கூடும் என இதற்கு முன் மாநில பேரிடர் நிர்வாக குழு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் புதிதாக இன்று 52 பேர் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகினர். அதில் 40 பேர் உள்நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்ட வேளை எஞ்சிய 12 பேர் வெளிநாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். உள்நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 36 பேர் சபாவை சேர்ந்தவர்கள். குறிப்பாக அதில் 27 பேர் லஹாடாத்து தொற்று சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள். இன்று புதிதாக 40 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். 10 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக மரணம் எதுவும் பதிவாகாத நிலையில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து 130 உள்ளது. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 522 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 342 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 180 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீறியது, முகக்கவசம் அணியாதது, தூர இடைவெளியை கடைபிடிக்க தவறியது, வருகையாளர்களின் விவரங்களை பதிவு செய்யாதது ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மக்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய நேற்று நாடு முழுவதும் 52,947 சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓப்ஸ் பென்தெங் சாலை தடுப்பு சோதனையின் வாயிலாக 180 கள்ளக்குடியேறிகளும் 5 கடத்தல்காரர்களும் இடைத்தரகர் ஒருவரும் கைதாகினர். 5 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வேளையில் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நாட்டின் அனைத்துலக நுழைவாயில்கள் வழியாக 31,227 பேர் தாயகம் திரும்பினர். அவர்களில் 8,673 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வேளை 71 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 22,483 பேர் தனிமைப்படுத்துவதற்கான அவகாசம் முடிந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். 32 நாடுகளில் இருந்து வந்த அவர்கள் அனைவரும் 68 தங்கும் விடுதிகளிலும் 4 பொது கழகங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டனர். மற்றொரு நிலவரத்தில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கண்காணிப்பில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி இதுவரையில் 135 இடங்களில் 10,016 கிருமி நாசினி திரவம் தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக நேற்று மட்டும் தொற்று அதிகம் பதிவான 2 பகுதிகள், மிதமான அளவில் பதிவான 1 பகுதி, தொற்று சம்பவம் பதிவாகாத 9 பகுதிகள் ஆகியவற்றை உட்படுத்தி 15 கிருமி நாசினி திரவம் தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடா, பெர்லிஸ், ஸ்லாங்கூர், சரவா, சபா, பினாங்கு உட்பட மொத்தம் 8 மாநிலங்களில் அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பினாங்கில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த தமிழ் பள்ளியாக கருதப்படும் சுங்கை அரா தமிழ் பள்ளிக்கு கூட்டரசு அரசாங்கம் 5,41,200 ரிங்கிட் நிதி உதவியை வழங்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளியில் உள்ள கூரைகளை மறுசீரமைப்பது, சாயம் பூசுவது, மின்கம்பிகளை பொருத்துவது உட்பட இதர சீரமைப்பு பணிகளுக்காக அந்த நிதி பயன்படுத்தப்படும். அதன் வாயிலாக அடுத்த ஆண்டு புதிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அப்பள்ளியின் நிர்வாக வாரிய தலைவர் கே நடராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். பள்ளியின் வசதிகளை மேம்படுத்த 5 மாதங்களுக்கு முன் பள்ளி நிர்வாகம் கூட்டரசு அரசாங்கத்தின் நிதி உதவிக்கு விண்ணப்பம் செய்திருந்தது. அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் இவ்வாண்டின் பள்ளிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் வாயிலாக சுங்கை அரா தமிழ் பள்ளிக்கு உதவிக்கரம் நீட்டியது. அந்த நிதி உதவியை வழங்கிய அரசாங்கத்துக்கும் இதர தரப்புகளுக்கும் கே நடராஜன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் தலைமைத்துவத்தில் தான் நம்ம இந்த தமிழ் பள்ளிக்கு இந்தமாரி தொகை கிடச்சிருக்கு, இந்த நிதி கிடச்சிருக்கு. இன்னொன்று எங்கள் ஸ்கூல் வாரிய சார்பாக எல்லாரும் சார்பாக அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறோம்.
1947 ஆண்டு கட்டப்பட்ட சுங்கை ஆரா தமிழ் பள்ளியில் ஆக கடைசியாக 5 ஆண்டுகளுக்கு முன் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பள்ளியில் உள்ள கூரைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அதனால் மழை பெய்யும் போது கூரைகளின் வாயிலாக மழைநீர் கசியும் நிலை ஏற்பட்டுள்ளதோடு அவ்வப்போது மின்சார கோளாறும் ஏற்படுவதாக கே. நடராஜன் கூறினார். மொத்தம் 135 மாணவர்களையும் 14 ஆசிரியர்களையும் கொண்டிருக்கும் சுங்கை ஆரா தமிழ் பள்ளி மறுசீரமைப்பு திட்டத்தில் பங்கு பெற்றதற்காக 2018 ஆண்டு ஆசிய நிலையிலான விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. பத்துமலை திருத்தலத்தில் பிரம்மாண்டமான கருடன் சிலை திறக்கப்பட்டது. திருமாலின் வாகனமாக திகழும் கருட பகவானை குறிக்கும் அந்த சிலை பத்துமலை திருத்தலத்திற்கு மேலும் அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர்ந்து இழுக்கும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம். சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த தகவலுடன் நமது செய்தியாளர் முனிஷா பரமேஸ்வரன். பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாசலபதி ஆலயத்திற்கு அருகே இந்த கருடன் சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. திரளான பக்தர்கள் புடைசூழ டத்துஸ்ரீ எம். சரவணனும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர். நடராஜாவும் இச்சிலையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். கருட தரிசனம் கிடைத்தாலே அது திருமாலின் தரிசனத்துக்கு ஈடானது என்பது நம்பிக்கையாகும். அதன் அடிப்படையிலேயே இந்த கருடன் சிலை அமைக்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ எம். சரவணன் தெரிவித்தார். பத்துமலை திருத்தலத்தை பொறுத்தவரை எல்லா காலங்களிலும் உலக அரங்கில் 6வது படைவீடை தாண்டி 7வது படைவீடாக வலம் வருகின்ற அற்புத திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகாமரியம் தேவஸ்தானம் பல்வேறு விதமான மாற்றங்களையும் அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு இறைவனுடைய வாகனங்கள், இறைவனுடைய சின்னங்கள், நம்முடைய சமயத்தின் சிறப்பு இவையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற அடையாளங்களை காட்டுவது மிக மிக அவசியம். நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய கருடன் சிலை இதுவாகும். 40 அடி உயரத்தில் மிகவும் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த சிலை திருமாலுக்கு மிகவும் உகந்த புரட்டாசி மாதத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அதன் தனி சிறப்பாக கருதப்படுவதாக தான் ஸ்ரீ டத்தோ ஆர். நடராஜா தெரிவித்தார். பத்துமலை ஒரு சுற்றுலா பயணிகள் திருத்தலம். வரக்கூடியவர்கள் பெருமாளை மாத்திரம் தரிசித்துவிட்டு போகாமல் கருடாழ்வார் அங்கே இருந்தாலும் ஒரு கருடனை நாம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான வேலைகளெல்லாம் ஈடுபட்டு நாம் அந்த சிலையை திறந்து பார்ப்போர் பரவசமடையும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. புரட்டாசி மாதம் முழுவதும் பக்தர்கள் விரதமிருந்து திருமாலை வழிபடுவது வழக்கமாகும். குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருமால் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு பல சிறப்புகள் வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை திருமாலிடம் முன்வைத்து செல்கின்றனர். புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்னன்னாக்கா, நாங்கள் வேண்டி வெங்கடாஜலபதி நல்ல மாதிரி வேண்டி நாங்கள் விளக்க போட்டிருந்தது ரொம்ப காரியங்கள் எங்களுக்கு கை கூடி இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. முதல் சனி ஆத்தாண்டக்காரில் போயிட்டு எங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நாங்கள் போய் கும்பிடுவோம். ஆற்று வாரத்தில் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் மேலே நாராயணா பார்த்து கிரீடம் பார்ப்போம். 2ஆம் சனி எங்கள் வீட்டில் செய்வோம். 3ஆம் சனி எங்கள் தாத்தா சிறப்பாக செய்வார். சைவம் எடுத்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு மாதம் சைவம் எடுத்து நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவர் நம்மளுக்கு நன்மையை தான் கொடுப்பாரு, தீமையை கொடுக்க மாட்டார். எல்லாமே நல்லதாக நடக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். கல்லில் கலைவண்ணம் கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அத்தகைய கலை படைப்புகள் கடல் கடந்து இன்றளவும் மலேசிய மண்ணில் வரலாற்று சின்னங்களாக விளங்குகின்றன. அதில் இந்த கருடன் சிலையும் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்கள் மட்டுமல்லாது சுற்றுப்பயணிகளையும் கவரக்கூடிய வகையில் இந்த கருடன் சிலை விளங்குகிறது. இதன் வழி பத்துமலைக்கு வரும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் முனிஷா பரமேஸ்வரன். சூப்பர் லீக் காற்பந்தாட்டம். ஸ்லாங்கூர் அணியை 6-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியதை அடுத்து தொடர்ந்து 7வது முறையாக வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் இலக்கை ஜேடிடி ஜோஹோர் டாருல் தாசிம் அணி நெருங்கியுள்ளது. இப்பருவத்திற்கான சூப்பர் லீக் நிறைபெற இன்னும் 3 ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள வேளை வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜேடிடி அணிக்கு தேவைப்படுவது இன்னும் 1 புள்ளி மட்டுமே.
முற்பாதி ஆட்டம் முடியும் தருவாயில் ஃப்ரீ கிக் வாயிலாக முகமது சஃபாவி ரஷீத் புகுத்திய கோல் ஜேடிடி அணியை 1-0 எனும் கோல் எண்ணிக்கையில் முன்னணி வகிக்கச் செய்தது. பிற்பாதி ஆட்டத்தின் 48வது நிமிடத்தில் ஸ்லாங்கூர் அணியின் இறக்குமதி ஆட்டக்காரர் நிக்கோலஸ் ராயன் ஸ்வீரட் பெனால்டி கட்டத்திற்குள் ஜேடிடி அணியின் டியோகோ லூயிஸ் சந்தோவிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் அவ்வணிக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. முகமது சஃபாவி ரஷீத் அந்த வாய்ப்பை கோலாக்கினார். 63வது நிமிடத்தில் ஸ்லாங்கூர் அணியின் தற்காப்பு அரணை வெற்றிகரமாக ஊடுருவிய டியோகோ ஜேடிடி அணிக்கான 3வது கோலை புகுத்தினார். உபசரணை அணிக்கான 4வது கோலை கேப்ரரா அடித்த வேளை அடுத்த 2 கோல்களை 72வது 75வது நிமிடங்களில் மாற்று ஆட்டக்காரர் ரமடான் சைஃபுல்லா உஸ்மான் புகுத்தினார். 6-0 எனும் கோல் எண்ணிக்கையில் ஜேடிடி அணி முன்னணியில் இருந்த வேளை ஸ்லாங்கூர் அணி அதன் ஒரே ஆறுதல் கோலை 81வது நிமிடத்தில் ருஃபினோ சுகோவியா வாயிலாக பெற்றது. அதன் மற்றுமோர் ஆட்டத்தில் UITM FC அணி 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் திரங்கானு FC அணியை வெற்றி கொண்டது. சொந்த அரங்கில் விளையாடும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்ட UITM FC அணிக்கான முதல் கோலை ஆட்டத்தின் 4வது நிமிடத்தில் அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் ஆரிஃப் அன்வார் அடித்தார். 33 நிமிடங்கள் கழித்து திரங்கானு FC அணி அதன் இறக்குமதி ஆட்டக்காரரான இங்கிலாந்தின் லீடாக் புகுத்திய பெனால்டி கோல் வாயிலாக ஆட்டத்தை 1-1 என்ற கோல் எண்ணிக்கை சமப்படுத்தியது. பிற்பாதி ஆட்டத்தின் போது ஆட்ட பாணியை மாற்றிக்கொண்ட UITM FC அணி எதிரணியின் தற்காப்பு அரணை நோக்கி தாக்குதல்களை தொடுத்தது. தொடர் முயற்சியின் பலனாக UITM FC அணி ஆட்டத்தின் 60வது நிமிடத்தில் வெற்றி கோலை பெற்றது. இறக்குமதி ஆட்டக்காரர் விக்டர் நெரனால்ட் எதிர்பாராமல் அடித்த பந்தை தடுப்பதில் திரங்கானு FC அணியின் கோல் காவலர் ஷமீர்சா யூசுப் தோல்வி கண்டதால் வெற்றி UITM FC அணி வசமானது. குறளும் விளக்கமும். குறள் 358. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செழுமையான பொருளை காண்பதே மெய் உணர்வு என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.